நாங்களாம் அந்த படிக்கட்டில் உட்காந்து ஒரு சீன் பண்ணிட்டு இருப்போம். அவர் வந்து சோனியா டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு, மிஸ் யூனிவர்சிட்டி அப்படிலாம் ஜோக் அடிச்சுட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஏதோ ஒரு ஜோக் அடிக்க ஒரு டேக்கில் நான் அவருக்கு ஒரு படி மேலே தம் அடிச்சுட்டு இருப்பேன். போயிட்டே இருக்க அந்த சீன் அவங்க இப்படி பண்றாங்க, எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு டேக்கும் நாங்கள் வேற ஒரு ரியாக்ஷன் பண்றோம், ஸோ தட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டேக்கில் நான் ஏதாவது தம் அடிச்சுட்டு இருக்கேன், அவர் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு. அவர் ஒரு ஜோக் அடிச்சான்னு சொல்லிட்டு நேராக இங்க காலை வச்சு ஒரே மிதி, அவர் போய் உருண்டு விழுறாரு. விழுந்துட்டு ஓ தெரி அப்படின்னு சொல்லிட்டு இஸ் கண்டினியூட் த சீன். ஸோ எல்லாரும் சீன் முடிச்சுட்டு சூப்பர் அமேசிங் சொல்லிட்டு அப்புறம் லைட் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒன் மோர் பண்ணோம். அப்போ நான் வந்து அது பண்ணிட்டு we did the same thing again and it okay ஆயிடுச்சு. அப்புறம் வந்து finally the shot that's in the film is a different shot. It's a shorter shot. ஸோ நான் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு நான் இங்கே ஓரமாக போயிட்டேன். அப்புறம் யாரோ வந்து கேட்டாங்க, என்னடா நீ பாட்டுக்கு போய் அவரை உதச்சிட்டேன். யார்? ஆமீர். சீனில் தானே உதச்சேன், அது அலவுட் தான், பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே எல்லாரும். ஐயோ தப்பாக எடுத்துகிட்டு இருப்பாரான்னு நான் கேட்டேன். எனக்கு தோணல. நான் we all came from the stage, எங்களுக்கு இதெல்லாம் ஐடியாவே கிடையாது. ஐயோ தப்பா எடுத்து பயம் வந்துருச்சு எனக்கு. ஸோ நான் உடனே அவரை பார்க்க போயிட்டேன். சாரி நான் சொல்லிட்டு பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டேன். அதான் சீனு பட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர். இப்போ லூஸு அதான் சீன், அதனால தான் ஒர்க் ஆச்சு ஓ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் அப்படி இல்லைன்னா எதுவுமே நல்லா வந்திருக்காரு.